Hi hello guys, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா Ben 10 ப்ரொடெக்டர் ஆஃப் எர்த். ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு இதை போடுங்க ப்ரோன்ட்டு. ஸோ இன்றைக்கி நம்ம அதை பார்த்துடலாம். கண்டினியூலாம் இல்லை, அப்படி தான் சொல்லுவேன். கேம் வந்து ப்ரோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதை தான் என் சேனல் பார்க்க மாட்டாரு. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். வெஜிடா மாஸ்டர் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே இதெல்லாம் வச்சு ஆடக்கு நல்லா இருக்குது. ஹீரோ கொடுத்துலாம். ஹீரோ கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு PS2ல் விளாண்டுற மாதிரி ஒரு ஷார்ட்ஸில் பார்த்துருக்கேனே தவிர விளாண்டதே இல்லை. இப்போ செகண்ட் ஸ்டாண்டர்டில் விளாண்டது இது, அது விளாடவே இல்லை guys. பார்த்தாலே தெரியும் நான் எதுவுமே பண்ணல, இங்கே தான் இருக்குது. சின்ன ஏதோ ஒரு கேமுக்கு வீடியோ பார்க்கவே இல்லை, கேட்டாங்க வீடியோ பார்க்கல. கேம் நான் பார்க்கலான்ட்டு பார்த்துட்டு நான் அப்படி பண்ணேன் அப்படி இதுதான் இதை பார்க்கலாம்னு சொல்லி கோப்படாங்க. Good, you're awake. Something's crash landed over there in the canyon. I'm going to go hack into the ranger station cameras. Maybe we can get a closer look. Don't bother. Leave this to a professional. I'll just accelerate over there and check it out myself. It's hero time. Go, mighty Omnitrix power. So, Gwen, what do you have from those ranger station cameras? எடுத்து தான் நமக்கு கண்ட்ரோல் கொடுப்பாங்களா, லோடிங். ஓகே கண்ட்ரோல் கொடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே எக்ஸ் கொடுத்துடலாமா? எக்ஸ் ஓகே இதான் கரெக்டு. பார்த்தீங்களா முன்னாடி செஞ்சதாக இருந்தால் கூட செம்மையாக இருக்குது. எப்போவுமே பென்டன் ஹீட் பிளாஸ்டாக தான் போடுவான். ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு 6 ஓகே செலக்ட் ஏலியன்ஸ். ஓகே இதுவே நம்ம பென்டன் ஏலியன் ஃபோர்ஸ் இந்த கேம் முடிச்சதுக்கு நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். எப்பவும் போல் அவன் ஃபஸ்ட்டு ஹீட் பிளாஸ்ட்டாக மாறும், நம்மளும் ஹீட் பிளாஸ்ட்டாக மாறணும். பென்டன் ஏலியன் ஃபோர்ஸ் வேணுன்றவங்க வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வாண்ட் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த ஒரு 2 நாளுக்குள்ளே நான் போட பார்க்குறேன். இப்போ நான் போடுற வீடியோஸ்லாம் ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். நான் வந்து எனக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போகுது. என்னடா எல்லோரும் லீவ் விடும்போது மட்டும் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போதோ அப்படின்னு கேட்பீங்க. அது என்ன, எனக்கு போர்ஷன் ஆரம்பிப்பாங்கள்ல அடுத்து, அதான் கைஸ் 8th போர்ஷன் ஆரம்பிக்க போகிறாங்க. கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் யாரெல்லாம் எபிசோடு பார்த்தீங்களோ அதில் நான் என்னோடய ஏஜ் எப்படி கொடுத்துருப்பேன் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அது வந்து நீங்கள் கண்டுக்க வேண்டாம், அதை நீங்கள் கண்டுக்காதீங்க. சும்மா கொடுத்தேன். என் ஏஜ் வந்து 14 தான், நான் டீனேஜ் தான். இப்போ வந்து நான் சிஸ்டம் கண்ட்ரோல் மாற்ற போகிறேன். ஏன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டு சைடில் இருந்ததுனால எனக்கு எல்லாம் அமுக்கிறதுக்கு வந்து ஒழுங்காக இல்லை. அதனால் எல்லையும் ஆடியும் இந்த வாரத்தில் ஒழுங்காக அமுக்க முடியாது கைஸ். ஓகே இப்போ நம்ம சண்டை போடலாமா? ஹெவி அட்டாக்கு லைட்டு வந்து ஸ்பெஷல் அட்டாக்காக 6 கொடுத்து சொன்னது இது நம்ம ஓடி பேக்ரவுண்டில் நம்ம அடுத்து சண்டை போட சத்தமாக செம்மையாக இருக்கும். நாடகத்துக்கு முன்னாடி வேலை வச்சேன்.
இப்போதைக்கு நான் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே கேஸ், இப்போ நம்ம இதை உடையணும். டக்குனு மாறா ஆனால் எனக்கு ஐஸ் இது வந்து எப்படி சொல்கிறேன்னா, இது வந்து எக்ஸாம் தான். அதில் வந்து நம்ம அழகாக எலிட் ஃபோர்ஸ் கேம் பண்ணலான்னு பார்க்குறீங்க. ஃபஸ்ட்டு சாரி காய்ச்சி தெரியாமல் இது பண்ணிட்டேன். ஓகே, வீடியோவில் போயிடலாம். வீடியோக்கெல்லாம் இப்போ இன்ட்ரோ போடுறது கிடையாது, ஏன்னா என்னோடய இன்ட்ரோவை நான் தெரியாமல் டெலிட் பண்ணிட்டேன். முன்னாடி எடிட் பண்ண முடியாது. ஓகேடா, இது எப்படி அப்சர்வ் பண்ணுறது? ஐயோ, நான் அதை ஒழுங்காக பண்ணேன். கொடுக்கணும். நான் அடிக்க அது உரியுதோ? அடா ஆமாம். ஐயோ, நான் ஒருத்தன் சும்மா அனுப்ப தமிழ் மீம்ஸ் இதெல்லாம் வச்சு வீடியோ எடிட் பண்ணி போட்டால் நல்லாயிருக்கா, இல்லை நான் சும்மா அப்படியே வாய்ஸ் ஓவர் கொடுத்து காமெடி பண்ணி அப்படியே அந்த அளவு சூப்பர் என்ன பேசுகிறான் அந்த மாதிரிலாம் கொடுத்து போட்டால் நல்லாயிருக்கா, இல்லை சிம்பிளாக நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்து இதை பண்ணி போட்டால் நல்லாயிருக்கா, இல்லை சும்மா நான் ரைட்டிங்கில் டெக்ஸ்ட்டு மட்டும் போட்டு நான் இது பண்ணேன். அது வந்து என்னால் பண்ண முடியாது. அப்போ வந்து நான் அந்த மாதிரி போனேன். அது வந்து மன்னிச்சுக்கோங்க, எனக்கு தெரியாது. ஓகே, ஃபஸ்ட்லேருந்து ஓகே, அதனால் ஃபஸ்ட்லேருந்து இல்லை. இதில் வந்து சுமோஸ்லாம் ரெக்கார்டு இருக்கும். அதுக்கு என்ன யூஸ்ன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்டை சொல்லுங்கள். மைன்கிராஃப்ட் வேர்ல்டில் யாரெல்லாம் விளாட வரீங்களோ, யாரெல்லாம் என் கூட விளாட வரீங்களோ அவங்களோட கேம் ட்ராக்ஸ் சென்ட் பண்ணுங்கள் கீழே கமெண்டில். நான் உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல தான் ப்ரோ ப்ரோக்கும் இந்த சுமோஸ்லாம் கார் கிடச்சிருக்கும், நம்மளுக்கும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் ப்ரோ, நீ அந்த கேனன் போல்ட்டு அதெல்லாம் தான் எடுக்க முடியும்னு இல்லை ப்ரோ, நீ ஹீட் பிளாஸ்ட்டை வச்சு பறந்து போய் எடுக்கலாம். அது வந்து சில நேரம் கொஞ்சம் இதுவாக தான் வரும் ப்ரோ, ஆனால் எடுக்கலாம். சுமோஸ்லாம் கார்டு எடுத்துச்சு. ஓகே, நல்லா இருக்குவா. நான் வேற இப்போ
இந்த பேரில் மட்டும் நான் வந்து நல்ல வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன்னு நம்புகிறேன். வாய்ஸ் ஓவர் சமையங்கோ அப்படின்னு சொல்லி நம்மளை தெரிவிக்க விடுங்க. இது வந்து ஒரு ரோபோட்டாக மாதிரி செம்மையாக இருக்குது பார்க்குறது. அது என்ன பார்த்தீங்கன்னா பழைய கேம் செம்மையாக இருக்குது. ஏலியன் ஃபோர்ஸ் கூட ஒன்று மொக்க செம மொக்க. அதான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எல்லாம் வந்துட்டேன். எங்கே ஓகே பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்க. ஹில்த்தில் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இங்கே ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு இந்த இடத்துக்கு நான் அதே மாதிரி ஒரு தடவை ஆரம்பிச்சேன். அப்போ நான் பாட்டில் வந்துருக்கேன் போல். சரி இப்போ எதுவும் ஆச்சுக்கு ஏற்றுக்கலாம். இந்த நியூ ஏலியன் வந்து அன்லாக் ஆகுமா? சைடில் இருக்குது முடிஞ்சிட்டான். சூப்பராக. ஓகே கேஸ், இப்போ வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நான் எங்கிட்ட ஓட்டி போகணுன்னு எனக்கே தெரில. இங்கிட்டு எப்படி போகிறது, எங்கிட்ட ஓட்டி போகணும் எனக்கே தெரில கைஸ். அந்த டைமில் அப்போ நான் போனால் எங்கிட்ட ஒன்றே தெரில. ஆனால் கீழே சைடில் காட்டுது. இங்கே லூஸ்லுமே இது மாதிரிலாம் ஏறிக்கிட்டு இருந்தேன். இங்கே இடம் இருக்குன்றதே எனக்கு தெரியாது. சரி இங்கே போய் குதிப்போன்னு சொல்லிட்டு குதிச்சிட்டு இருந்தேன். எங்கேயோ போய் குதிச்சிட்டேன். இங்கே வந்துட்டு நான் போய் குதிச்சிருக்கேன்னா எவ்வளோ மடப்பெல்லாம் இருந்திருக்கேன்னு நீங்களே பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணிட்டு தெரியுமா, இப்படி ஓடி வந்து இப்படி குதிச்சப்பேன். அப்போ தான் அங்கிட்டு ஓடி இடம் இருக்கிறதே நான் பார்த்தேன். ஓகே இப்போ இடம் இருக்குதே நான் அப்போ தான் பார்த்தேன். ஓகே அப்படி இப்படி வந்துட்டு இப்படி ஒரு சைடு இப்படி சும்மா ஒரு ஜம்ப்பு, அடுத்து இப்படிக்கு ஒரு ஜம்ப்பு, இப்படிக்கு ஒரு ஜம்ப்பு, இந்த இப்படிக்கு ஒரு ஜம்ப்பு. ஓகே நெக்ஸ்ட்டு இப்படிக்கு ஒரு ஜம்ப்பு ஸ்லைடு பண்ணிக்கலாம். பண்ணியிருக்கலான்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மாதிரி கேமரா ஒவ்வொரு இடத்துக்கும் நல்லா இருக்க மாதிரி ஒழுங்காக நம்ம எல் பிடிச்சிட்டு திருப்புற மாதிரி கொடுத்தாங்கன்னா, ஏன்னா அப்படி தான் எல் பிடிச்சிட்டு தான் நம்ம இதில் திருப்ப முடியும். இதில்னா ஏலியன் ஃபோர்ஸில் கேமரா அந்த மாதிரி கொடுத்துருந்தா கூட ஓரளவு நல்லாவே இருந்திருக்கும். நான் விளையாடும்போது எல்லாம் கவனிக்கிறேன் பண்ணிட்டேன். பார்த்தேன் சரி டவுன் பண்ணாலும் சொல்லலை, பார்த்துருக்கேன். நான் சும்மா எனக்கு சவுண்ட் ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா குறைச்சேன். ஓகே நான் கைன் மாஸ்டர்லாம் எடிட் பண்ணுறேன். நிறைய பேருக்கு நான் எதில் எடிட் பண்ணுறதுன்னு சில பேர் டவுட் வந்து கேட்காம இருப்பீங்க, கேட்க விருப்பம் இல்லாமல். அவங்களுக்கான்னு சொல்லிங்கன்னா நான் கைன் மாஸ்டர்லாம் எடிட் பண்ணிக்க ப்ரீமியம் போட்டிருக்கேன். ப்ரீமியம் எப்படி ஃப்ரீயாக போகணுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு தனி வீடியோ போடலாம். அதுக்கு இந்த வீடியோவுக்கு நீங்கள் 25 லைக்ஸ் கொடுத்தி 25 லைக்ஸும் 3 கமெண்ட்டு வந்துச்சுன்னா கைன் மாஸ்டரில் எப்படி லேட்டஸ்ட் வெர்ஷன் ரொம்ப லேட்டஸ்ட் வெர்ஷன் ஓல்டர் வெர்ஷன்ட்டு எதுவும் ஏமாத்திடலாம் அப்படின்லாம் இல்லை. எப்படி கைன் மாஸ்டரில் ப்ரீமியம் வெர்ஷன் ஈஸியாக போடலாம் அப்படின்றது ஒரிஜினலாக இது போடலான்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
ஃப்ரீ ஃபயரில் டைமண்ட் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஃப்ரீ ஃபயரில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இந்த வீடியோ பாருங்கள். அதில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அதை வெஞ்சோட லிங்க்கு அதை நான் கொடுத்துருக்க லிங்க் பார்த்து தொட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு 50 ரூபா சில பேருக்கு கிடைக்கும், சில பேருக்கு 550 ரூபா கிடைக்கும். அதை வச்சு விளாண்டு காசு எடுத்து ரிட்டர்ன் கோட் எடுத்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. இதுவும் இல்லாமல் நீங்கள் யூபிஐ உங்கள் ஜிபே மூலயமா கூட இதில் வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஃபைட்டு பாருங்கள். நான் லூசர் பேசிகிட்டே இருக்கேன். சொன்னோம்ல, இதில் தான் நம்ம நிறையா அட்டாக் பண்ணுற காம்போஸ்லாம் இது பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம எல்லாத்துல உள்ளே போயிடலாம். ஓகே, ஃபைட்டை பற்றி என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஃபைட்டு முடிஞ்சதை காட்டுறா. ஃபைட்டு முடிஞ்சது நான் அதை காட்டுறேன். காம்போ லிஸ்ட்டை ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம மேலே இது போய் லிஃப்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல தான் ப்ரோ வந்து ஹோல்டு பண்ணணும். நம்ம ஹோல்டு பண்ண இந்த இடத்துல தான் எமர்ஜி ப்ரோ வந்து அதை எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போனார். அது என்ன தெரியுமா ப்ரோ பண்ணணும், இங்கே ஏறிக்கணும் ப்ரோ. இப்படி வந்துட்டு நம்ம ஹீட் பிளஸ்டாக மாதிரி ஏறிட்டு அந்த இடத்துலேருந்து நம்ம ஜம்ப் பண்ணணும். அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பாருங்கள் ப்ரோ. இப்போது ஓகே அவர் கொடுத்து இப்போ நம்ம வந்து மேலே ஏறிக்கணும். மேலே எப்படி இப்படி வந்து இப்போ நீங்கள் ஸ்ட்ரிக்டாக இப்படி தள்ளிக்கிட்டே போனீங்கன்னா அவன் மட்டும் ஏறிடுவான். அவங்க ஒரு எக்ஸ்ட்ரா சின்ன ஜம்ப் பண்ணி ஏறிடுவாங்க. இப்போ இப்படி போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போனோன்னா இந்த மாதிரி கொஞ்சம் அப்படி தள்ளி வந்துட்டு இந்த ஓரத்துலேருந்து அப்படி போகணும். கிட்டேருந்து போனால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் அப்போ இந்த டைமில் நான் லூஸ் தனமாலாம் பண்ணல. இப்படி தான் போகணும். இது ஒன்று கேனன் போல்ட்டு தேவைப்படுன்னு எனக்கு தெரியும்டா. போத்துறா கிளவா. ஐயோ பெரியவங்க. ஓகே, டக்குனு போயிட்டு அதை விளையாட ஆரம்பிக்கலாம். இந்த வீடியோ 30 நிமிஷம் கிட்ட தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது எதுக்கே மாதிரி இருக்கும். இதில் உள்ளுக்கு போயிடலாம். இந்த இடத்துல தான் நம்ம இந்த மான்ஸ்டர் வரும்னு வரும். இங்கே வரலான்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல வரான்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல வராது. வேறு எங்கேயோ தான் வந்திருக்கணும். இங்கே வராதுன்னு நினைக்கிறேன். நான் ஒருத்தன் 4 நிமிஷம் மாறிடுமா? ஓகே, இப்படி 4 நிமிஷம் மாதிரி அடிச்சா நல்லாயிருக்கு. லைக் பண்ணுங்கள், ஷேர் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸு குரூப் வச்சுருப்பீங்களா? அந்த குரூப்பில் ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் அதை தட்ட மறந்துடாதீங்க. எதை தட்ட மறந்துடாதீங்க, நீங்கள் எதுவும் நினச்சிடாதீங்க. அது ரெட் கலரில் இருக்கும். இப்போ நான் ஒரு கிளிப்பு போடுவேன். அந்த கிளிப்பு வச்சு அது என்னன்னு கண்டுபிடிச்சிக்கோங்க. நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும். ஷின்சான் ஒன்றில் வேறு என்ன கேம் ட்ரை பண்ணுவோன்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம மைன்கிராஃப்ட் போடலாம். பிகாஸ் லைக் தொண்டை இது பண்ணிவிட்டு சளி பிடிச்சிருந்துச்சி. இப்படி போயிடலாம். ப்ளஸ் தான் ஆகிடும். அப்படிதான் சும்மா சுர் கேஸ். நான் என்னென்ன இப்போ கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன் என்ன ஆச்சுன்ட்டு. என்னென்னா
என் ஃப்ரெண்டு கூட சேர்ந்தேன். அது வேறு, அப்போ நான் சொல்லலை. இப்போ இன்னி ஃப்ரெண்டு கூட சேர்ந்து விளையாடுறேன்னு சொல்லிட்டு நான் அதில் சொல்லியிருப்பேன். நான் விளையாண்டதை போட முடியாது. அவன் என்ன தெரியுமா பண்ணான், அவன் நல்லா வேர்ல்டுக்குள்ளே வந்தவொடனே எல்லாத்தையும் உடச்சிட்டான். அவனுக்கு காப்பி வேர்ல்டு கூப்பிட்டு போயிட்டு அது சேவன் கூப்பிட்டு பண்ணோம்னா என் சர்வர்லேருந்து போயிடுவோம்ல. காப்பி வேர்ல்டு கூப்பிட்டு அதுலேருந்து உடனே காப்பி வேர்ல்டு ஃபுல்லாக டிஎன்டி வச்சு வெடிச்சு விட்டான். நான் என்ன பண்ண முடியும், நீங்களே சொல்லுவோம். ஃபுல்லாட்டி டிஎன்டி வச்சு வெடிச்சிட்டான். நான் என்ன பண்ணுறது? அதனால் நான் அவரே பண்ணிட்டேன். அவனுக்கு மட்டும் சர்வர் வச்சு எனக்கு இந்த கிரேட் வச்சு கீழ் கொடுத்து அவனோட கேம் அட்டாக் போட்டேன். என் கேம் அட்டாக் யாருக்கெல்லாம் வேணுன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். கேம் அட்டாக் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஐயா 77782 77782 மறுபடியும் ஓகே டக்குன்னு ஏறிட்டு ஓகே இன்னொரு 7 நிமிஷத்தில் நம்ம வீடியோ முடிச்சிடலாம். எப்படா பார்க்குறேன்னா கன் மாஸ்டர்லாம் தான் நான் ஓடிட்டு கீழே காட்டுவேன். ஓகே கைஸ், எப்படி போகிறது? அங்கே என்னமோ விழுந்துருவாங்க. ஓகே 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 அங்கே விழுந்துருக்கலாம். அதில் விழுந்துருப்பா. நான் எப்படி போகிறேன்னு பாருங்கள். நான் வாய்ஸ் தர மாட்டேன். இந்த வீடியோ கொஞ்சம் 26 நிமிஷம் தான் இருக்கும், ரொம்பலாம் இருக்காது. ஓகே பாருங்கள் நான் எப்படி ஓகே வந்தாச்சு. இதுக்கு மேலே நான் ஃபீட் பண்ணுறேன். இங்கே பாரு. நிறைய பேர் கேட்டிங்க நாங்கள். ஓகே இதை ஓப்பன் பண்ணி இதுதான் மெனியூ பாருங்கள். இதை ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டேன், பார்த்துக்கோங்க. ஓகே நெக்ஸ்ட் நம்ம என்ன காம்போஸு. ஓகே நெக்ஸ்ட் நம்ம போயிடலாம்.
ஓகே அவ்வளோதான் வீடியோ இன்னைக்கு வந்தாச்சு. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது இதிலே பாட்டு வேணுமா நான் மைன்கிராஃப்ட் போடலாமா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் தெரிவிக்க விடுங்க ப்ளூ லாக் ஃப்ரெண்ட்ஸ்.